வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். யூஜி டெட் பட்டதாரி ஆசிரியர் நியமன தேர்வு தமிழ் பாடத்திட்டம் இயல் 2 தலைப்பு பட்டினப்பாலை பகுதி 2. பட்டினப்பாலை முதன் பகுதியிலே நாம் பார்த்தது இந்த பட்டினப்பாலை பற்றிய நூல் குறிப்புகளும் ஆசிரியர் பற்றிய குறிப்புகளும் ஆசிரியருக்கு அளிக்கப்பட்ட பரிசுகளும் மேலும் இந்த நூலை பற்றிய பல செய்திகளையும் ஒரு சில பாட்டு வரிகளினுடைய பொருள்களையும் நாம் கடந்த வகுப்பிலே கண்டிருந்தோம். இன்றைய வகுப்பிலே நாம் காண இருக்கும் தலைப்புகளாக பட்டினப்பாலையினுடைய உருவம், ஒரு சில முக்கியமான செய்திகள், பட்டினப்பாலை இந்த நூலினுடைய உள்ளடக்க கருத்துகள், சோழ நாட்டினுடைய சிறப்புகள், பாட்டுடை தலைவனை பற்றிய ஒரு சில செய்திகள், மேலும் ஒரு சில மரபு குறிப்புகளை இன்றைய வகுப்பிலே தொடர்ச்சியாக காண இருக்கிறோம். முதலாவது பட்டினப்பாலையின் உருவம். திணை நெய்தல் திணையை சார்ந்ததாக இந்த நூல் என்பதும் பாலை திணையும் விரவி இருப்பதாக காணப்படுகிறது. நெய்தல், பாலை இந்த 2 திணைகளை இந்த பட்டினப்பாலையிலே காணலாம். அகமும் புறமும் கலந்த நூலாக இந்த பட்டினப்பாலை என்பது இருக்கிறது. பாவகை இடையிடையே ஆசிரியப்பாவால் அமைந்த ஒரு சில பாடல்களை அங்கங்கு காணலாம். அடியெல்லையாக 301 வரிகளை இந்த பட்டினப்பாலை என்ற இந்த நூல் கொண்டிருக்கிறது. இந்த நூலினுடைய பாட்டுடை தலைவன் கரிகார் பெருவளத்தான், திருமாவளவன் என்றும் அழைக்கப்பட்ட இந்த கரிகார் பெருவளத்தானை பற்றிய பாட்டுடை தலைவனாக இவரை கொண்டு இந்த நூல் என்பது பாடப்பட்டிருக்கிறது. துறை பொருள்வயின் பிரிவு, தலைவன் செலவழுங்குதல் என்ற துறையிலே இந்த பாடலானது பாடப்பட்டிருக்கிறது. பொருள்வயின் பிரிவு, பொருளுக்காக பிரிய நேர்கின்ற தலைவன் தலைவிக்கு சொல்லிவிட்டு செல்லும்போது தலைவி வருத்தப்படக்கூடாது என்று கொஞ்சம் காலம் தாழ்த்துவான். இதனைத்தான் செலவழுங்குதல் என்று சொல்வார்கள். வஞ்சி நெடும் பாட்டு என்ற வேறொரு பெயரும் இந்த நூலுக்கு இருக்கிறது. புலவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பாடிய பாடல் இது. இந்த நூலுக்கு உரையாக மறைமலை அடிகளுடைய உரையும், சாமி சிதம்பரனார் அவரது உரையும், ராகவையங்கார் இவரது உரைகளும் இந்த நூலுக்கு கிடைக்கின்றன. உருத்திரங்கண்ணனார் பெற்ற பரிசில், இந்த பட்டினப்பாலையை பாடியதற்காக உருத்திரங்கண்ணனார் பெற்ற பரிசில். பட்டினப்பாலை பாடியமைக்காக கடியலூர் உருத்திரங்கண்ணனாருக்கு கரிகார் பெருவளத்தான் 16,100,000 பொற்காசுகள் பரிசளித்தான். இதனை தழுவு செந்தமிழ் பரிசில் வாணர் பொன் 10,600,000 பெற பண்டு பட்டினப்பாலை கொண்டது என்று கலிங்கத்துபரணி பாடுகிறது. தழுவு செந்தமிழ் பரிசில் வாணர் பொன் 10,600,000 பெற பண்டு பட்டினப்பாலை கொண்டது. கரிகாலன் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பாடிய இந்த பட்டினப்பாலையை அவன் ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்டு அந்த பாடலுக்காக பெரும் செல்வத்தை பரிசாக வழங்கினான். இந்த பெருமையை நினைவு கூறும் விதமாகவே தழுவு செந்தமிழ் பரிசில் என்ற சொற்றொடர் கலிங்கத்து பரணியில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழ் மொழியை போற்றி அணைத்து கொண்ட செந்தமிழ் பரிசிலாக அவர் பெற்ற பரிசு. வாணர் என்பவர் புலவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார், அவர் பெற்ற பரிசு 16,100,000 பொன் என்பது. உருத்திரங்கண்ணனார் பெற்ற அந்த பரிசிலுடன் நூலுக்கு வஞ்சி நெடும் பாட்டு என பெயர் இருந்த அந்த செய்தியும் கூறப்பட்டிருக்கிறது. உருத்திரங்கண்ணனார் இந்த பரிசு பெற்றார் அல்லவா, அந்த பரிசிலுக்கு கூடவே வஞ்சி நெடும் பாட்டு என்ற அந்த பெயரும் இருந்த அந்த செய்தியை பாடியதோர் வஞ்சி நெடும் பாட்டால் 16 கோடி பொன் கொண்டது நின் கொற்றமே என்று தமிழ் விடு தூது எடுத்துரைக்கிறது. பாடியதோர் வஞ்சி நெடும் பாட்டால் 16 கோடி பொன் கொண்டது நின் கொற்றமே, இது தமிழ் விடு தூது சொல்லக்கூடிய தகவல்.
வஞ்சி நெடும் பாட்டு என்ற இந்த பாடலை பாடிய உருத்திரங்கண்ணனார் அந்த பாடலால் 16 கோடி பொன் பரிசாக பெற்றாய், உன் வெற்றி சிறந்தது என சோழனை புகழ்ந்து கூறப்படும் ஒரு மேற்கோளாக இந்த வரிகளை கூறுவார்கள். வஞ்சி நெடும் பாட்டு என்ற இந்த பாடலால் 16 கோடி பொன் பரிசாக பெற்றார் யார்? நமது கடியலூர் உருத்திரங்கண்ணனார். அவருக்கு அவர் மீண்டும் சொல்லக்கூடிய உன் வெற்றி சிறந்தது என சோழனை புகழ்ந்து கூறப்படும் ஒரு மேற்கோளாக இந்த தமிழ் விடுத்துவது சொல்கிறது. பிற்கால பாண்டிய மன்னன் சோழ நாட்டை வென்று அதன் தலைநகரை அழித்தான். ஆயின் அந்நகரில் இந்நூல் அரங்கேற்றப்பட்ட அந்த 16 கால் மண்டபம் அழிக்காதிருக்க பாண்டியன் ஆணையிட்டான். இந்த வரலாற்றை திருவெள்ளரை கல்வெட்டு பாடல் குறிப்பிட்டுள்ளது. பாண்டிய மன்னன் சோழனை வென்றான். வென்றதன் பொருட்டு அந்த தலைநகரையே அவன் அழித்தான். மேலும் அந்த தலைநகரில் இந்த நூல் அரங்கேற்றப்பட்ட அந்த 16 கால் மண்டபம் இருக்கிறதல்லவா, அதனை இருப்பதற்காக பாண்டியன் ஆணையிட்டிருந்தானாம். இந்த செய்தி திருவெள்ளரை கல்வெட்டு, அந்த கல்வெட்டின் ஒரு பாடலானது தெரிவிக்கிறது. இந்த திருவெள்ளரை கல்வெட்டு என்பது திருச்சிக்கு அருகே உள்ள பெருமாள் கோயிலில் அமைந்துள்ள பல்லவர், சோழர், பாண்டியர் காலத்தைச் சேர்ந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சாசனங்கள் இவை. திருச்சிக்கு அருகில் புண்டரீக காக்ஷ பெருமாள் கோயிலிலே இந்த கல்வெட்டுகள் காணப்படுவதாக செய்திகள் கூறுகின்றன. பட்டினப்பாலையினுடைய உள்ளடக்கம், இந்த நூலினுடைய உள்ளடக்கம், வெள்ளி என்னும் கோள்மீன் வடக்கு திசையில் நின்றால் நாட்டில் நல்ல மழை பொழியும் என்ற ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. வெள்ளி மீன் திசை திரிந்து தெற்கின் பக்கம் சென்றால் மழை பெய்வது என்பது நின்று விடுமாம், வறட்சி என்பது சூழ்ந்து விடுமாம். அப்படி வான் பொய்த்தாலும் தான் பொய்க்காத காவிரி ஆறு தமிழ்நாட்டை வளம் செய்தது. ஆக வெள்ளி மீன் வடக்கு திசையில் நின்றால் நாட்டில் நல்ல மழை பொழியும் என்பதும், தெற்கே அது சென்றுவிட்டால் அது மழையை நிறுத்திவிட்டு வறட்சியை உண்டாக்கிவிடும் என்று அந்த நம்பிக்கையும் பழங்காலத்திலே இருந்திருக்கிறது. அத்தகைய காவிரி, அந்த காவிரி ஆறு தோன்ற குடகு நீர் ஆதாரமாக இருந்து தமிழ்நாட்டை வளப்படுத்தியது. அந்த குடகு மலையிலே இந்த மழை பொழிவு ஏற்பட்டால் காவிரியினுடைய வெள்ளப்பெருக்கு அதிகரிக்குமாம், அந்த நீர்நிலை என்பது மேலோங்குமாம். அந்த குடகுதான் இந்த காவிரி ஆற்றினுடைய வளத்தை பெருக்குவதாக இருந்திருக்கிறது. இத்தகைய நீர்வள காட்சியுடன் பட்டினப்பாலை தொடங்குகின்றது. இதனை வசையில் புகழ் வயங்கு வெண்மீன் திசை திரிந்து தெற்கு ஏகினும் தற்பாடிய தனி உணவின் என்று தொடங்கக்கூடிய அந்த பாடல், வசையில் புகழ் வயங்கு வெண்மீன் திசை திரிந்து தெற்கு ஏகினும் தற்பாடிய தனி உணவின், குற்றம் இல்லாத புகழையுடைய விளங்கும் வெள்ளி மீன் தான் நிற்பதற்குரிய வடதிசையில் நில்லாமல் தென் திசையில் அது சென்று விட்டாலும் கூட தன்னை பாடிய அந்த நீர் துளியையே உணவாக உடைய வானம்பாடி என்ற அந்த பறவை அது வருந்த கூடிய அளவுக்கு மழையே பெய்யாமல் போனாலும் கூட புல் தேம்ப புயல் மாறி வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலைத்தலைய கடற்காவிரி புனல் பறந்து பொன் கொழிக்கும். புல் தேம்ப புயல் மாறி வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலைத்தலைய கடற்காவிரி புனல் பறந்து பொன் கொழிக்கும். அந்த மேகம் மழை பொய்யாது வற்கடம் உண்டாயினும் தான் பொய்க்காமல் நீர் பெருக்கோடு ஓடிவரும் குடகு மலையில் தலையை உடைய கடலிடத்தே புகும் காவிரி ஆறு நீர் பரவி கரையில் பொன்னை சேர்க்குமாம். எந்த நேரமும் அந்த காவிரி ஆற்றினுடைய நீர்வரத்து என்பது நிலைத்து கொண்டே இருக்குமா. தான் நீர் பரவி உலகத்தையே பாதுகாத்தலை தவிராது காவிரி ஆறு. அது குடகுமலையில் தோன்றுவது, கடலில் புகுவது, அது செல்லும் இடமெல்லாம் கரையில் பொன்னை ஒதுக்கும். இத்தகைய பொன் கொழிக்கும் தன்மையை உடையது இந்த சோழநாடு என்னும் பகுதி பாங்குற பகர்கின்றது. வெண்மீன் வெள்ளி என்னும் கோள்மீன் ஏகினும் போனாலும்
தற்பாடிய தானாக பாடித் திரியும் இயல்புடைய தளி, மழைத்துளி, புல் என்பது பறவை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. சோழ நாட்டின் சிறப்புகளாக அடுத்தது நாம் காண இருக்கிறோம். சோழ நாட்டினுடைய சிறப்புகள். சோழ நாட்டினுடைய சிறப்புகளாக பண்டமாற்று வணிக முறை பற்றிய ஒரு சில செய்திகளை காண்போம். உமணர்கள் படகில் வரும்போது உப்பு கொண்டு வந்தனர். விற்று தீர்ந்த பின் உப்புக்கு பதிலாக பெற்ற நெல்லோடு படகில் திரும்பினர். இதனை வெள்ளை உப்பின் கொள்ளை சாற்றி நெல்லோடு வந்த வல்வாய் பகிரி என்னும் வரிகள் சுட்டக்கூடியதாக இருக்கின்றன. வெள்ளை உப்பின் கொள்ளை சாற்றி நெல்லோடு வந்த வல்வாய் பகிரி, அதாவது வெண்மையான அந்த உப்பின் விலையை கூறி அதனை விற்று நெல்லை கொண்டு வந்த வலிய இடத்தை உடைய அந்த படகுகளை இங்கு இந்த வரிகள் சொல்கின்றன. அந்த பெரிய பெரிய அந்த படகுகளை இங்கு அந்த வியாபாரத்திற்காக கொண்டு வந்த அந்த செய்தி என்பது சுட்டப்படுகிறது. இயற்கை வளம் மிக்க இடங்கள். இந்த நூலிலே இயற்கை வளம் மிக்க இடங்களாக வருவாய் தரும் தோப்புகளும் சோலைகளும் இருந்தன. நிலவனை சேர்ந்து விளங்கும் மகம் என்னும் நட்சத்திரத்தின் வடிவம் போன்ற பொய்கை இருந்திருக்கிறது. இணைந்த 2 ஏரிகள் புகார் நகரின் புறத்தே இருந்திருக்கின்றன. 2 ஏரிகளை பற்றிய செய்தி அதுவும் புகார் நகரத்திலே இருந்திருக்கின்ற இந்த செய்தியும் இங்கு குறிப்பிடத்தக்கது. மக்களினுடைய விளையாடுவதற்கு உகந்த ஒரு சில இடங்கள் எவையாக இருந்திருக்கின்றன. மணற்பரப்பின் மேட்டு பகுதியில் பழம்பெருமை வாய்ந்த மரத்தின் அடியில் போர் பயிற்சி மேற்கொள்ளும் களம் ஒன்று இருந்திருக்கிறது. போருக்கென்று தனியாக ஒரு களம், அந்த போர் பயிற்சியை சிறப்பான முறையில் மேற்கொள்வதற்கென்று தனித்த ஒரு சில இடங்கள் குறிக்கப்பட்டிருக்கின்றன. பொது மன்றத்திலே ஆட்டுக்கிடாய்களையும் கௌதாரி பறவைகளையும் மோதவிட்டு பந்தயம் கட்டி பொழுதுபோக்கும் களம் இருந்தது என்ற இந்த செய்தி. ஆட்டுக்கிடாய்களை வைத்து அந்த விளையாட்டு, கௌதாரி பறவைகளையும் வைத்து இவைகளை மோத வைத்து பந்தயம் கட்டி விளையாட்டில் பொழுதுபோக்கக்கூடிய நிகழ்வுகளும் இருந்திருக்கின்றது என்ற இந்த செய்தி. அடுத்ததாக பரதவர்கள், அந்த பரதவர் குல சிறுவர்கள் பனை மரத்தை குறிவைத்து கவன் கற்களை வீசி எரிந்து விளையாடுவதால் அம்மரங்களினுடைய அடிப்பகுதி புள்ளிகளை உடையனவாக விளங்கின. அந்த கற்கள் பட்டு பட்டு அந்த மரத்தில் அந்த கற்களினுடைய அச்சு பதிவதால் அந்த மரத்தினுடைய அடிப்பகுதி புள்ளிகளை உடையனவாக விளங்கின என்ற இந்த செய்தி அந்த பட்டினப்பாலை நூலிலே குறிக்கப்பட்டிருக்கிறது. நடுகற்களினுடைய இந்த தோற்றம் பற்றிய ஒரு செய்தி. நடுகற்கள் அவற்றின் பற்றிய ஒரு செய்தியாக இந்த நூலிலே என்ன? போரில் வீரமரணம் அடைந்த வீரனின் நினைவாக நடுகற்கள் நடப்பட்டிருந்தன. இந்த செய்தி எல்லாரும் அறிந்ததே. அந்த நடுகல்லை சுற்றிலும் கேடயப்படை வரிசையாக நிறுத்தப்பட்டிருந்தன. அவற்றை தாங்கி நிறுத்துவதற்கு வேலி போல வேல்கள் ஊன்றப்பட்டிருந்தன. இந்த காட்சியை கிடுகு நிறைத்து எஃகு ஊன்றி நடுகல்லின் அரண் போல என்னும் பகுதி படம் பிடிக்கின்றது. கிடுகு நிறைத்து எஃகு ஊன்றி நடுக்கல்லின் அரண் போல என்ற இந்த வரி அந்த செய்தியை கூறுகிறது. போரிலே முதுகு காட்டாமல் இறந்த வீரருக்கு நடுகல் வைப்பது வழக்கம். அதனை சூழ வேல், அந்த வேலை வரிசையாக ஊன்றி கேடயத்தை அந்த இடத்திலே வைத்து வேய்ந்து அரண் செய்யும் வழக்கத்தை இந்த பாட்டு வரிகளின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். தழையாடை அணிந்த மகளிர் பற்றிய செய்தி. உவா ஏற்றத்தின் போது பரதவர் கடலின் செல்லாமல் விடுத்தனர். அவர்கள் பசிய தழை ஆடைகளை அணிந்த மாநிறமுடைய மகளிரோடு வீட்டில் இருந்தனர். இதனை பைந்தழை மகளிரோடு பாயிரும் பனிக்கடல் வேட்டம் செல்லாது உவவும் அடிந்து உண்டு ஆடியும் என்னும் காட்சியில் காண்கிறோம். பைந்தழை மகளிரோடு பாயிரும் பனிக்கடல் வேட்டம் செல்லாது உவவும் அடிந்து உண்டு ஆடியும் என்ற இந்த வரியிலே வருணனை வழிபடக்கூடிய அந்த நாளாக இருப்பதால் பசிய தழை ஆடையை அங்கு உள்ள பெண்களெல்லாம் உடுத்தினர்களாம். அவர்கள் கரு நிறம் கொண்டவர்களாக இருப்பதால்
பைந்தழை மா மகளிர் என்றார். மா என்றது கருமையை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. வருணனை முழுமதி நாளில் வழிபடுவது வழக்கம். வருண பகவானை முழுமதி நாளிலே வழிபடக்கூடியது வழக்கமாக இருந்திருக்கிறது. அவர்கள் தெய்வத்தை வழிபடும் நாளாதலால் வேட்டைக்கு அவர்கள் போகவில்லை. தம் தொழிலை அவர்கள் செய்யாதிருந்தார்கள். தம் மனம் விரும்பிய உணவை உண்டும் மனம் விரும்பியபடி ஆடியும் தங்களது நாளை கழித்ததாக அந்த செய்தி என்பது இடம்பெற்றிருக்கிறது. வணிக சிறப்பாக இங்கு ஒரு தகவலாக கூறப்பட்டிருக்கிறது. காவிரி பூம்பட்டினத்தில் பல நாட்டினரும் விரும்பி வந்து வணிகம் செய்தனர். அவர்கள் பற்பல மொழியினராக இருந்திருக்கிறார்கள். பல தேசத்திலிருந்து வந்திருப்பதால் ஒவ்வொரு களங்களில் வரும்போதும் ஒவ்வொரு பாஷை பேசக்கூடியவர்கள் அங்கு இருந்திருக்கிறார்கள். பல்வேறு நாட்டினர் புலம்பெயர்ந்து வந்து காவிரி பூம்பட்டினத்திலே வந்து தங்கியிருந்து அவரது நாட்டின் வணிக வளத்திற்கு உதவியாக விளங்கினர். இந்த வரலாற்று உண்மையை சொல்லக்கூடியதாக மொழி பல பெருகிய பழித்தீர் தேயத்து புலம்பெயர் மாக்கள் கலந்து இனிது உரையும் முட்டா சிறப்பின் பட்டினம் என்னும் விவரிப்பின் வழி தெளியலாம். மொழி பல பெருகிய பழித்தீர் தேயத்து புலம்பெயர் மாக்கள் கலந்து இனிது உரையும் முட்டாச்சிறப்பின் பட்டினம். இந்த வரியின் மூலமாக நாம் அதனை தெரிந்து கொள்கிறோம். பல நாட்டிலும் போய் பல நாட்டு மக்களோடு கூடி கலந்து அவர்கள் பேசக்கூடிய அந்த பேச்சுகளின் காரணமாக பல நாட்டு வணிகரும் பலரும் வந்து கூடி தன்னிடம் வாழ்கின்ற மக்களுடன் மனம் கலந்து மகிழ்ந்து உரைதற்கு இடமான குறைவில்லாத தலைமை தன்மை கொண்ட காவிரி பூம்பட்டினம் என்ற செய்தி இங்கு கூறப்பட்டிருக்கிறது. நாள்தோறும் இடைவிடாமல் சுங்கம் பெற்ற வண்ணம் இருந்த இந்த நிலை, அந்த காவிரி பூம்பட்டினத்திலே நாள்தோறும் இடைவிடாமல் சுங்கம் பெற்று அங்கு இருந்த அந்த பணியாளர்கள் பணியாற்றி இருந்த அந்த செய்தியினை வைகள் தோறும் அசைவு இன்றி உலகு செய்ய குறைவுபடாது, வைகள் தோறும் அசைவு இன்றி உலகு செய்ய குறைவுபடாது என்னும் பகுதி நமக்கு அந்த செய்தியினை கூறுகிறது. நல்ல அந்த மன்னனுடைய பொருளை பிறர் கொள்ளாமல் காவல் செய்கின்ற தொழிலுடைய சுங்கம், அந்த சுங்கம் வசூலிக்கக்கூடிய அந்த தொழிலை செய்பவர்கள் ஞாயிற்றினுடைய அந்த தேர் பூண்ட அந்த குதிரைகள், அந்த குதிரைகளைப் போல சிறு பொழுதும் மடிந்திராமல் நாள்தோறும் சுங்கம் கொண்டனராம். அந்த அளவுக்கு இங்கு அவர்களுடைய பணியினுடைய சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. வைகள் தோறும் நாள்தோறும் அசைவு இன்றி இடைவிடாமல் உலகு சுங்கம் வரி, வைகள் தோறும் என்றால் நாள்தோறும் என்ற பொருள் தருகிறது. நீரினின்று மட நிலத்து ஏற்றவும் நிலத்தினின்று நீர் பரப்பவும் என்னும் வரிகள் காவிரி பூம்பட்டினத்தில் நிகழ்ந்த ஏற்றுமதி இறக்குமதி வணிகத்தை விவரிக்கும். நீரினின்று அதாவது கடல் வழியாக வந்த அந்த களங்களிலே அங்கு இருக்கக்கூடிய பொருள்களை நிலத்தில் இறக்குமதி செய்யக்கூடிய அந்த நிகழ்வும், நிலத்தினின்று நீர் பரப்பவும் நிலத்திலே உற்பத்தியான அந்த பொருள்களை அந்த களன்களுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த நிகழ்வும் காவிரி பூம்பட்டினத்தில் எப்பொழுதும் நடந்து கொண்டே இருந்த அந்த செய்தியை, இந்த வணிகம் சம்பந்தப்பட்ட செய்தியை இந்த பட்டினப்பாலை நூலிலே காணலாம். தலைவன் செலவு அழுங்கியமை என்ற ஒரு தலைப்பு. காவிரி பூம்பட்டினத்தில் வாழ்ந்த அந்த தலைவன் ஒருவன் தலைவியை விட்டு வினை மேற்செல்ல வேண்டியிருந்தது. உலக நாடுகள் அனைத்தும் விரும்பும் வளங்கள் நிறைந்த காவிரி பூம்பட்டினத்தை கொடுத்தால் கூட நான் தலைவியை விட்டு பிரிந்து வரமாட்டேன் என தன் மனத்திடம் தலைவன் பேசுவது போல் கூறப்பட்டுள்ளது இந்த காட்சி. உலக நாடுகள் அனைத்தும் விரும்பக்கூடிய வளங்கள் நிறைந்த நாடாம் காவிரி பூம்பட்டினம். அந்த நாடே தனக்கு கிடைத்தால் கூட தன்னால் தலைவியை பிரிந்து வர இயலாது என்று தன் மனத்துக்குள்ளாரே தலைவனே கூறிக்கொள்வது போன்ற ஒரு காட்சி. அந்த காட்சியை விவரிக்கக்கூடியதாக ஒரு பாடலும் கூட. முட்டா சிறப்பின் பட்டினம் பெரினும், முட்டா சிறப்பின் பட்டினம் பெரினும் வார் இருங்கூந்தல் வயங்கு இழை ஒளிய வாரேன் வாழிய நெஞ்சே வேலினும் வெய்ய கானம் அவன் கோலினும் தண்ணிய தடமென் தோளே. முட்டா சிறப்பின் பட்டினம் பெரினும் வார் இருங்கூந்தல் வயங்கு இழை ஒழிய வாரேன் வாழிய நெஞ்சே வேலினும் வெய்ய கானம் அவன் கோலினும் தண்ணிய தடமென் தோளே
என்ற இந்த அழகிய பகுதிகள் எத்தகைய கருத்தை கூறுகின்றன? குறைவு இல்லாத காவிரி பூம்பட்டினத்தையே எனக்கு ஒரேதாய் நான் பெறுவது ஆயினும், நீண்ட கரிய அந்த கூந்தலை உடைய விளங்கும் அணியை அணிந்த இவள் இங்கு என்னை பிரிந்திருக்க யான் நின்னுடன் உடன்பட்டு கூட வருவேன் அல்லேன். என் நெஞ்சே நீ வாழ்க. இவ்வளவு சிறப்புடைய பட்டினத்தையே நான் பெறுவதாயினும் கூட இவள் தனித்து இங்கு இருக்க பிரிந்து நின்னுடன் வாரேன். நெஞ்சே நீ வாழ்க என்று கூறுவதாக இந்த பாட்டு வரியினுடைய முதல் 3 வரிகள் கூறுகின்றன. வேலினும் வெய்ய கானம் அவன் கோலினும் தன்னிய தடமின் தோளே. இந்த வரிகள் திருமாவளவனாகிய நமது கரிகார் பெருவளத்தான் பகைவர் மீது எரிந்த அந்த வேலை விட நான் செல்ல எண்ணிய காடு வெம்மை உடையது. நான் செல்ல நினைந்த அந்த காடு, தலைவியை பிரிந்து நான் செல்வதாக நினைத்த அந்த காடு நமது திருமாவளவன் எரிந்த அந்த வேலினை விட வெம்மை நிறைந்ததாக இருக்கிறது. நாம் இப்போது அடைந்துள்ள இவளுடைய இந்த தோள்களோ அவன் தன் செங்கோலை விட குளிர்ந்தனவாய் உள்ளன என்று தலைவன் கூறியதாக இந்த பாட்டு வரி அமைந்திருக்கிறது. பாட்டுடை தலைவனை பற்றிய ஒரு சில செய்திகள். காவிரி பூம்பட்டினத்தின் வளங்கள் அனைத்தையும் கூறிய பின்னர் சோழனின் வீரம், வெற்றி முதலானவற்றை உருத்திரங்கண்ணனார் விவரிக்கின்றார். நூலின் நிறைவிலே அரிமா அன்ன அணங்குடை துப்பின் திருமாவளவன், அதாவது ஆண் சிங்கத்தினை போன்ற தோற்றத்தினை உடைய திருமாவளவன் என்ற பொருளினை இது தருகிறது என்பதன் மூலம் பட்டினப்பாலையின் பாட்டுடை தலைவன் திருமாவளவனாகிய கரிகார் பெருவளத்தான் என்பது தெளிவாகிறது. மரபு குறிப்பாக சில செய்திகள். கடல் சூழ்ந்த காவிரி பூம்பட்டினத்தை பாடியதால் நெய்தல் திணை என்பது இங்கு தெளிவாகிறது. வினை மேற்செல்லும் தலைவன் செலவழுங்கிய துறையை குறித்தமையால் பாலை திணையாக இது இருக்கிறது. பாட்டுடை தலைவனை கூறியமையால் புறத்திணை இவ்வாறு அகத்தினையும் புறத்தினையும் பட்டினப்பாலையிலே கலந்து வந்துள்ளது. காவிரி பூம்பட்டினம் என்பதால் நெய்தல் திணை, அடுத்தது செலவு அழுங்கிய அந்த துறையை குறித்ததால் பாலைத்திணை, பாட்டுடை தலைவனை பற்றிய செய்தி வந்திருப்பதால் புறத்திணை என்று இந்த நூலிலே அகத்திணை புறத்திணை எல்லாம் கலந்து வந்திருக்கக்கூடிய செய்தி கூறப்பட்டிருக்கிறது. பட்டினப்பாலை அகம் சார்ந்த நூல்தான். இந்த நூல் பாட்டுடை தலைவனை பெற்றிருப்பினும் அகப்பாட்டு அருமை உடையது என்று டாக்டர் ந. சஞ்சீவி அவர்கள் குறிப்பிடுகிறார். அகம் புறம் சார்ந்த நூல் என்றுதான் நாம் கூறுவோம். ஆனால் அகம் சார்ந்த கருத்துகளே அதிகமாக இருப்பதால் இது அகம் சார்ந்த நூல் என்ற ஒரு கருத்தினை டாக்டர் ந. சஞ்சீவி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். 301 வரிகள் 301 வரிகள் இந்த உடைய நூலாக இந்த பட்டினப்பாலை என்பது இருக்கிறது. 218 முதல் 220 வரையிலும் 300 முதல் 301 என இந்த 5 வரிகளில் மட்டும்தான் தலைவன் தலைவி தொடர்புடைய வரிகள் வருகின்றன. ஆயின் முழுக்க காவிரி பூம்பட்டினம் பற்றிய செய்திகள் மட்டுமே இங்கு இடம்பெற்றிருக்கின்றன. திருமாவளவனுடைய பெருமைகளை கூறக்கூடிய புறத்திணையின் நடுவில் மிக பொருத்தமான முறையின் 5 வரிகளாயினும் மிக அழகிய வகையில் அகத்திணையை உருத்திரங்கண்ணனார் பின்னி பிணைத்துள்ளார். ஆக மொத்தம் 301 வரிகள் இந்த நூலிலே இருக்கிறது. அதில் இந்த 5 வரிகள் மட்டுமே தலைவன் தலைவி இவர்களுடைய தொடர்பான செய்திகள் இடம்பெறுகின்றன. மற்ற அத்துணை வரிகளும் காவிரி பூம்பட்டினத்தையும் திருமாவளவனுடைய பெருமைகளை கூறக்கூடிய புறத்திணை சார்ந்த அந்த செய்திகளும் மட்டுமே இடம்பெற்றிருக்கின்றன. ஆக 5 வரிகளில் மட்டும் தலைவன் தலைவியை பற்றிய செய்திகளை கூறுவதாக இருந்தாலும் இந்த 5 வரிகளும் மிக அழகிய வகையிலே அகத்திணையை உருத்திரங்கண்ணனார் பின்னி பிணைத்துள்ளார். அந்த 5 வரிகள் மட்டுமே அகத்திணைய செய்திகளாக இருந்தாலும் கூட மற்ற 296 வரிகளும் இந்த 5 வரிகளுக்கு உரமூட்டக்கூடிய பலத்த பின்னணியாக செயல்படுகிறது. இறுதியில் மாட்டேறு முறையில் நூலை அகத்திணை பாங்கில் கட்டி அமைத்திருப்பது அழகிய இலக்கிய உத்தியாக உள்ளது. ஆக இந்த 5 வரிகள் மீதம் இருக்கக்கூடிய 296 அந்த வரிகளுக்கும்
மிகுந்த பலத்தினை சேர்ப்பதாக இருப்பது இங்கு தெரிய வருகிறது. திருமாவளவன் நமது கரிகார் பெருவளத்தான். உடன்ற பார்வை கானத்தின் கொடுமை, நயத்த பார்வை தலைவியின் மென்மை என உருத்திரங்கண்ணனார் காட்டுவது அழகிய குறியீடாக காட்சியளிக்கிறது. அதாவது நமது கரிகார் பெருவளத்தானுடைய அந்த கோபம் கொண்ட பார்வை என்பது காட்டினுடைய அந்த கொடுமையான ஒரு காட்சிக்கு, வெப்பத்தினுடைய அந்த காட்சிக்கு இங்கு கூறப்பட்டது. அந்த நயத்த பார்வை என்பது தலைவியினுடைய அந்த மென்மையான தோள்களுக்கு உதாரணமாக சொல்லப்படுகிறது. ஆக உருத்திரங்கண்ணனார் காட்டக்கூடிய இந்த செய்தி ஒரு அழகிய குறியீடாக காட்சி அளிக்கிறது. செலவழங்கும் தலைவன் நூலின் கிளவி தலைவன், திருமாவளவன் நூலின் பாட்டுடை தலைவன். ஆக செலவழங்கும் தலைவனாக நூலினுடைய கிளவி தலைவன் இடம்பெறுகிறார். திருமாவளவன் நூலினுடைய பாட்டுடை தலைவனாக இடம்பெறுகிறார். ஒரு சில பயிற்சி வினாக்கள் உங்களுக்காக. தழுவு செந்தமிழ் பரிசில் வாணர் பொன் 10,600,000 பெற பண்டு பட்டினப்பாலை கொண்டது என்று உரைக்கும் நூல் எது? தழுவு செந்தமிழ் பரிசில் வாணர் பொன் 10,600,000 பெற பண்டு பட்டினப்பாலை கொண்டது என்று உரைக்கும் நூல் எது? சரியான பதில் கலிங்கத்து பரணி. பாடியதோர் வஞ்சி நெடும் பாட்டால் 16 கோடி பொன் கொண்டது நின் கொற்றமே என்று உரைக்கும் நூல் எது? பாடியதோர் வஞ்சி நெடும் பாட்டால் 16 கோடி பொன் கொண்டது நின் கொற்றமே என்று உரைக்கும் நூல் எது? சரியான பதில் தமிழ் விடு தூது. பாண்டிய மன்னன் சோழ நாட்டை வென்று பட்டினப்பாலை அரங்கேற்றப்பட்ட அந்த 16 கால் மண்டபத்தை அழிக்காதிருப்பதற்காக ஒரு ஆணையிட்டான். அந்த செய்தியை கூறக்கூடிய கல்வெட்டு எது? பாண்டிய மன்னன் சோழ நாட்டை வென்று பட்டினப்பாலை அரங்கேற்றப்பட்ட அந்த 16 கால் மண்டபத்தை அழிக்காதிருப்பதற்காக ஒரு ஆணையினை பிறப்பித்தான். இந்த செய்தி இடம்பெறக்கூடிய கல்வெட்டு எது? திருவள்ளரை கல்வெட்டு. திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் இருப்பதாக பார்த்தோம் அல்லவா, அந்த திருவள்ளரை கல்வெட்டு. வெள்ளை உப்பின் கொள்ளை சாற்றி நெல்லோடு வந்த வல்வாய் பகிரி என்ற வரியில் பகிரி என்பதன் பொருள் என்ன? வெள்ளை உப்பின் கொள்ளை சாற்றி நெல்லோடு வந்த வல்வாய் பகிரி என்ற வரியில் பகிரி என்பதன் பொருள் என்ன? சரியான பதில் படகு. வைகள் தரும் அசைவு இன்றி உலகு செய்ய குறைவுபடாது என்ற வரிகளின் வாயிலாக வெளிப்படும் செய்தி. வைகள் தரும் அசைவு இன்றி உலகு செய்ய குறைவுபடாது என்ற வரிகளின் வாயிலாக வெளிப்படும் செய்தி யாது? சரியான பதில் சுங்கம் பெறுதல் என்பது. ஆக இதுவரையில் நாம் இந்த பட்டினப்பாலை பகுதி 2 கண்ட தகவல்கள் என்னென்ன என்ற தன்மையில் பார்த்தோம் என்றால், முதலாவது பட்டினப்பாலையினுடைய அந்த உருவம், அந்த நூல் ஆசிரியர், நூலுடைய பாடல் எண்ணிக்கை, நூல் பாடியவர் பெற்ற பரிசு போன்ற செய்திகள் என்னென்ன என்பதனை முதலாவது கண்டோம். அடுத்ததாக இந்த நூலிலே என்னென்ன முக்கியமான செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன என்பதனையும் கண்டோம். பட்டினப்பாலையினுடைய அந்த உள்ளடக்கமாக ஒரு சில பாடல்கள், அந்த பாடலுடைய பொருள்களையும் நாம் கண்டிருந்தோம். சோழ நாட்டின் சிறப்புகள் இந்த பட்டினப்பாலையில் எவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளன என்ற அந்த செய்தியும் கண்டிருந்தோம். பாட்டுடை தலைவனாக திருமாவளவன் அவரை பற்றிய செய்தியும் மேலும் ஒரு சில மரபு குறிப்புகளையும் நாம் இந்த வகுப்பிலே கண்டிருந்தோம். ஆக இந்த வகுப்பு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ள முறையில் இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன். மீண்டும் அடுத்த வகுப்பிலே பட்டினப்பாலை பகுதி 3 என்ற தலைப்பிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் அனைவருக்கும் நன்றி.